அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம்ம இந்த கலிமாவை 3 முறை எழுதினோம்னா நம்மளுக்கு 5 பாக்கியங்கள் கிடைக்குதுன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது என்ன கலிமான்னு பார்க்கலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலிய்யில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. ஒன்னாவது, அவரு போர்க்களத்துல புறமுதுகு காட்டி ஓடி இருந்தாரும் அவரோட பாவம் மன்னிக்கப்படுதுன்றாங்க. போர்ல நம்ம புறமுதுகு காட்டி ஓடுறது மிகப்பெரிய பாவத்தோட சரின்னு சொல்றாங்க. இரண்டாவது, பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அனைத்து பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கடல் நுரை நம்மளால என்ன முடியுமா? எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாவம் அவர்கிட்ட இருந்துச்சுனாலும் அவரோட பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்றாங்க. மூன்றாவது, மரத்தின் இலை உங்களால எவ்வளவு இருக்குன்னு உங்களால என்ன முடியுமா? எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாவம் அவர் செஞ்சிருந்தாலும் அந்த அனைத்து பாவமும் இந்த இஸ்திக்பார் 3 தடவை ஓதிட்டோம்னா அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்க மண் துகள்கள், இந்த இடத்துல ஒரு மண் இருக்கு, அந்த ஒரு கைப்பிடி எடுத்து எண்ணுங்கன்னா நம்மளால என்ன முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இல்ல முழு மண்ணுடைய துகள்கள் அளவு அவருடைய பாவம் இருந்தாலும் இந்த இஸ்திக்பார 3 தடவை ஓதுனா அவருடைய அவ்வளவு பாவம் இருக்கோ அவ்வளவு பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஐந்தாவது, இந்த உலகத்துடைய நாட்கள் சொல்றாங்க. நம்ம உலகத்துடைய மாசங்கள் கணக்கு போட்டுருவோம், வாரங்களை கணக்கு போட்டுருவோம். ஆனா நாளை நம்மளால கணக்கு போட முடியுமா? நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றியதிலிருந்து இன்ற வரை நாட்கள் நம்மளால சொல்லவே முடியாது. அவ்வளோ அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த இஸ்திக்பார 3 டைம் ஓதுனா அவரோட பாவம் அவ்வளோ இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மிகப்பெரிய கலிமாவா இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செஞ்சு அவங்களை இன்ஷா அல்லாஹ் ஓத வச்சு அவங்களோட பாவத்தை எல்லாத்தையும் கழிய வைங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் அதிகமாக அல்லாஹ் கிட்ட நம்பிக்கையோட கேட்க பாருங்க. அனைத்து பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.